என்ன இருந்தாலும் அவன் என் தம்பி. அந்த ஒரு சிங்கிள் டைலாக்கு அப்படியே வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிடுச்சுல்ல. ஆ அது மனோஜ் வாயிலேருந்து வரும்போது, "ஏய் மனோஜ் நீயாடா சொன்ன?" அது ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு கேட்கறதுக்கு. என்னதான் முத்துக்கிட்ட அவ்வளோ பிரச்சனை பண்ணாலும், முத்துனா அவன் என்ன அப்படி பெரிய இதுவா அப்படிலாம் பேசினாலும், அவன் உயிருக்கு ஒன்றுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மனோஜால் அது அந்த டைலாக் சொல்லாமல் முடியல பாருங்க. என்ன நீ மாதிரி என் தம்பியே நீ வந்து கொலை பண்ணலான்னு முடிவு பண்ணுவ, எவ்வளோ திமிரு இருக்கும். அவனுக்கும் எனக்கும் என்ன வேணா இருக்கலாம், அவன் என் தம்பின்னு சொல்லுவார் பாருங்க. சச்ச வாவ் சீன் அது வந்து. அதே மாதிரி விஜயா அவங்களையும் மீறி அந்த உள்ள இருக்க பாசத்தெல்லாம் வந்து வாய் வழியா வந்துருச்சு. என்னங்க அவன் நம்ம முத்துவே கொலை பண்ணியிருக்க பார்த்துருக்கா, அவளை என்னங்க ஜெயிலில் போடாமல் என்னங்க படுறது. அந்த சீனு சூப்பர் அன்எக்ஸ்பெக்டடு. நம்ம முத்துவே கொலை பண்ண பார்த்துருக்கா அவன் முத்துவோட ரியாக்ஷனு, அங்கே சுற்றி இருக்கவங்க ரியாக்ஷனு, ஏன் நம்ம ஆடியன்ஸ் ரியாக்ஷனு எல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ என்னதான் வந்து முத்து மேலே வந்து வெறுப்பாக இருந்தாலும், அவன் ஒரு குடிக்காரன், கார் டிரைவர் தானே அவன், அப்படி குறைச்சி பேசினாலும் என்ன பேசினாலும், அவன் உயிருக்கு ஒன்றுன்னு தெரிஞ்ச ஒன்றே தான் ஆடா விட்டாலும் தன் தசை ஆடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான். விஜயா வந்து மனசுலேருந்து அந்த வார்த்தையை இது பண்ணிட்டாங்க. நம்ம மனோஜும் வந்து அப்படி தான் பேசிட்டாரு. ஸோ இதுதான் போல இருக்குது குடும்ப பாசம் அப்படின்னா. அதே மாதிரி ரோகிணி எவ்வளோ இது பண்ணாலும் திருந்தாத ஒரு ஏன்னா நேற்று மீனா அண்ட் முத்து அடிக்கலைன்னு தெரியும். அவங்களா வந்து தான் அடித்தாங்கன்னு தெரியும். ஆனால் மனோஜ்கிட்ட மீனாவோ முத்துவோ என்னை வந்து அடிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு அப்போ கூட நீ போய் சொல்கிறத நிறுத்த மாட்டேன். அதே மாதிரி விஜயாவும் அப்படி தான். அந்த பணம் பேராசையால் தான் இவ்வளோ பிரச்சனை வந்ததுன்னு உனக்கு எல்லாம் புரிய வச்சோம். அன்றைக்கி சிந்தாமணி வந்து பணம் கொடுக்குறாங்க, நீங்கள் வச்சுக்கோங்க மாஸ்டர்னா என்ன சொல்லணும்? வேணாம் தானே சொல்லணும். நான் பணத்துக்குன்னு அவ்வளோ கஷ்டமாக படுறாங்க. ஏன் முத்து சம்பாதிக்கலையா, மீனா சம்பாதிக்கலையா, ரவி சம்பாதிக்கலையா, இல்லை ஸ்ருதி சம்பாதிக்கலையா? ஏன் மனோஜும் என்ன சம்பாதிச்சுன்னு தானே இருக்கான். காசுக்கு அங்கே ஒன்றும் கஷ்டம் இல்லையே. அவங்க காசு கொடுக்கும்போது அவங்க இதை கொடுத்தா இவளை பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறாங்க. அது தெரியாமல் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, விஜயாவுக்கு பணத்துக்கு மேலே இருக்க பேராசை இன்னும் போகல. அண்ட் தென் ரோஹிணியும் பொய் சொல்கிறத நிறுத்த போதில்லை. அங்கே என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்லியிருக்கலாம்ல நேற்று. அவங்க சொல்லும்போது அப்படியே முத்துவும் மீனாவும் கொடுமை பார்த்துனாங்க என்ன அப்படி இப்படின்னு. இல்லை மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன அடிக்க வந்தாங்க சொன்னாலே முடிஞ்சு போச்சு. அப்படியே ஓவராக இது பண்ணி சொல்கிறது. சரி ஓகே கைஸ், ஓகே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.